நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லெனின். விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் 1 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் பரவலாக கடந்த 3 நாட்களாக கனமழை விட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கீழ்வேளூர், ஆழியூர், கூத்தூர், ராதாமங்கலம், திருக்கண்ணங்குடி, வடக்காலத்தூர், இருக்கை, தேவூர், செருநல்லூர், செம்பியன்மகதேவி, கலசாம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்து சேதமடைந்தது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் தண்ணீர் வடியாத காரணத்தினால் நெல்மணிகள் தண்ணீரில் மூழ்கி முளைக்க தொடங்கியுள்ளது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்து அறுவடை செய்து மகசூல் கைக்கு வரும் நிலையில் மழையால் நெல்மணிகள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். உடனடியாக மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் மாவட்ட நிர்வாகம் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், அதேபோல் மழையால் நெல்மணிகள் நனைந்து ஊறி போனதால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதம் தளர்த்தி நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.